Hi friends, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட வந்து நான் ஒரு ஹெல்த் பெனிஃபிட் வந்து ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன். எப்பவுமே மார்னிங் நம்ம எஞ்சி டீ காஃபி சாப்பிட்ற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மார்னிங் எஞ்சி டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிடுங்க. தண்ணி குடிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க டீ காஃபி குடிங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கும் உடம்புக்கு. தக்காளி சாதம் தான் இன்னைக்கு செய்ய போறோம். தக்காளி சாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் நான் கட் பண்ணி ரெடியா வச்சிட்டேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பசுமாட்டு இருக்கிறதுனால பசும்பால் தான் வாங்குவேன். 1/2 லிட்டர் கொடுத்துருவாங்க. பசுமால் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து வடிகட்டி தான் நம்ம வந்து அதை நம்ம காசணுமே. ஏன்னா வந்து பசுமால் நம்ம பால் கறக்கும் போது அந்த முடியெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இதில் வந்துடும். அதனால் வந்து பசுமாலை மட்டும் வடிகட்டி தான் நம்ம எப்பவுமே பால் வந்து காய்ச்சணும். வந்து தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வச்சுட்டு 2 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கீறி வச்சுட்டேன். அதையும் நம்ம இதுக்குள்ள ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலராக இருக்காங்க அவங்க இது மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையான கரம் மசாலா இந்த மாதிரி பொருள்லாம் போட்டு நம்மளால செஞ்சுக்க முடியும். ஆனால் பேச்சுலராக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு தான் செய்ய முடியும். அந்த மாதிரி இருக்கிறத வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டிஷ் தான் இது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நேரம் வர அளவுக்கு வதக்கிட்டு கோல்டன் நேரம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நம்ம அதையும் நல்லா வதக்கிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து இருக்கணும். பழுத்து இருந்தால் தான் வந்து ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி சாதம் கொஞ்சம் கலராகவும் இருக்கும். நம்ம அதுக்குன்ட்டு தக்காளி சாதத்துக்கு தேவையான கலர் பவுடர் அதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தக்காளி கொஞ்சம் பழுத்து நல்லா இருந்தாலே தக்காளி சாதமும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிட. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு வதங்கிறதுக்கு மட்டும் நான் உப்பு போட்டு வதக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பசங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும்தான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 கிளாஸ் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா அந்த அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியில் 2 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் 4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் சீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதி ரைஸோ இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அரிசி நல்லா கழுவி அதையும் நல்லா போட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மட்டும் அதில் தூவிட்டு நம்ம குக்கர் போட்டு விசில் வச்சிடலாம். விசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில். நம்ம பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 விசிலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கடை அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 4 விசில் வச்சுக்கிறேன். இதுக்கு சைடிஷாக நான் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். முட்டைக்கு வந்து நார்மலாக வந்து மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு தான் முட்டை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு நல்லா நீட்டாக வறுக்க அரிஞ்சுக்கோங்க. தோல்லாம் கொஞ்சம் சீவிட்டு 1 பாதியமாக தோல் சீவிக்கோங்க. முழுசாக தான் தோல் சீவணும்னு அவசியம் இல்லை. 1 பாதியமாக தோல் சீவிட்டு அது நல்லா நீல வாக்கில் அரிஞ்சு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உடனே ஆட் பண்ணிக்க தேவையில்ல. இப்போ நான் வதங்கிச்சு கொஞ்சம் இந்த டைமில் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாத்துலேயுமே வந்து மஞ்சத்தூள் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஆன்டிபயோட்டிக் இல்லையா. அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம நார்மலாக எதில் செஞ்சாலுமே ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. இதில் வந்து நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து சில்லி மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் கிட்ட பெப்பர் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பரும் போட்டால் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் இருந்தால் பெப்பர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். என்கிட்ட பெப்பர் இல்லை, நல்லா வந்து சில்லி பவுடர் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் சில்லி பவுடர் கஸ்தூரி கொஞ்சம் கலர் வரணுன்றதுக்காக அந்த கஸ்தூரி சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸு, அது மட்டும் லைட்டாக 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக நீங்கள் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த தக்காளி சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.